போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பக்ரீத் ஸ்பெஷல் ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மசாலாவில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 800 கிராம் சிக்கன் எடுத்துக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 கொத்தமல்லி, 1 பிரிஞ்சி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மூணு ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா சிக்கனோட நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டுற மாதிரி. நான் இன்றைக்கி 800 கிராம் சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். எப்போவுமே ரைஸ் கம்மியாக இருக்கணும், சிக்கன் அதிகமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதையே நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பசைஞ்சு விட்டு இதை ஒரு மணி நேரம் ஃபேனுக்கு கீழே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா ஊறட்டும், நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். 500 ml தண்ணி எடுத்துருக்கேன். அதில் ஒரு பிரிஞ்சி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சம், இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜாகித்ரியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இதுவும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசி 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ரைஸ் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் சேர்க்குறோம். இன்றைக்கி இந்த சாதத்தை நம்ம 50% மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அதிகமாக வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா தம் போடும்போது சாதம் குழஞ்சிடும். அதுக்கு தான் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், 50% நல்லா வெந்துருச்சு. மிதமான தீயிலேயே சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 50% வெந்துருச்சு. இந்த சாதத்தை நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சிக்கனில் சேர்த்துக்கலாம். சிக்கனை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதில் வறுத்து வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நான் நெய்யில் வறுத்து எடுத்துருக்கிறேன். அந்த வெங்காயத்தை
இப்போ நம்ம சாதத்தை லேயர் லேயராக சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிடும். சிக்கனுக்கு தண்ணி தேவையில்லை, நம்ம தயிர்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கறனால அதிலே நல்லா வெந்துடும். 1/2 கப் சூடான பாலில் குங்குமப்பூ கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, கட்டாயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிட்டு இது மேலே கொஞ்சம் சாதம் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற பாலையும் இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வறுத்த வெங்காயத்தையும் லைட்டாக இப்படி மேலே தூவி விட்டுருங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை ஒரு அலுமினியம் பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம். அலுமினியம் பேப்பர் இல்லைன்னா ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே 20லேருந்து 25 நிமிஷம் இதை வேக விட போகிறோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் துணி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா தட்டில் இருக்க தண்ணியெல்லாம் துணியில் படாமல் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுக்கும் போதே நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. நல்ல ஸ்மெல் வருதுங்க. நம்மளுடைய ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி எடுக்கணும்னு பார்த்துடலாம். உடனே கரண்டியை விட்டு கிண்டிடக்கூடாது. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ரைஸ் எல்லாம் ஒன்று போல் மேலாப்பில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற மசாலாவை நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஓரமாக இந்த ஒயிட் ரைஸ்லாம் ஒரு மேலாப்பில் தள்ளிடுங்க. பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. கீழெல்லாம் நல்லா மசாலா வந்து அந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அடியில் இருக்க அந்த மசாலாவெல்லாம் நல்லா லைட்டாக மெதுவாக மேலே எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப கரண்டி விட்டு கிண்டிங்கன்னா சாதம்லாம் உடஞ்சிடும். அந்த மாதிரி பொறுமையாக எடுத்து போட்டுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அருமையான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.